God is good. தேவன் நல்லவராக இருக்கிறார். Amen. We want to welcome those who have joined us through this Facebook Live and also going to watch us through any social platform. I believe நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் இந்த வார்த்தையை கேட்பீங்கன்னு சொன்னால் God has a purpose. And stay with us. எங்களோட இணைங்க, listen the word and enjoy the impartation. தேவன் வார்த்தையினால் உங்ககிட்ட கொடுக்கிற அந்த பரிமாணத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்க. Thank you so much people. May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen. God is so amazing and God is always good. தேவன் எப்போதும் நல்லவராக இருக்கிறார். நம் தேவன் நன்மைகள் தேவனாக இருக்கிறார். நம் தேவன் அதிசயத்தின் தேவனாக இருக்கிறார். நம் தேவன் ஆச்சரியத்தின் தேவனாக இருக்கிறார். நம் தேவன் மேன்மையான தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்துல எல்லாமே மாறலாம். Everything can fail in this world except the love of our Lord. சகலமும் மாறினாலும் நம் தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு மாறாது. Can somebody say amen? Come on, give a shout and say amen. Somebody shout amen. Things may change, but the love of God will never change. மனிதர் வைத்திருக்கிற அன்பு மாறலாம். Because man can give the love that God, the way that God is giving. கடவுள் கொடுக்கிறது போல ஒரு மனிதனால அன்பு கொடுக்க முடியாது. But one thing that is now and forever, ஒரு காரியம் நித்தியமாக சதா காலம் இருக்கும் என்று சொன்னார், is the love of our Creator, the Lord and Savior, Jesus Christ. நம்மளை படைத்து உருவாக்குன நம் தேவனோட கிறிஸ்துவின் அன்பு ஒருபோதும் என்றென்றைக்கும் மாறாதது. I would like to invite all of you to a sermon called Coming Back. மீண்டும் வருகிறேன். இன்று இந்த தலைப்பின் அடிப்படையில் நான் பேச ஆசைப்படுகிறேன். Somebody shout and say coming back. மீண்டும் வருகிறார். நல்ல சொல்லுங்க, மீண்டும் வருகிறார். நல்ல சொல்லுங்க, மீண்டும் வருகிறார். Coming back. மீண்டும் வருகிறார். Coming back. It's a coming back God. அவர் மீண்டும் வருகிற தேவனாக இருக்கிறார். Let me take you straight to today's text. இன்னைக்குள்ள பகுதிக்கு நான் சீக்கிரமாக கொண்டு போகிறேன். It's taken from book of Luke chapter 10. But then I just want to drop down to the verse that we need today. இன்னைக்கு நம்ம தேவைப்படுகிற அந்த வசனத்துக்கு நான் போக ஆசைப்படுகிறேன். It's on verse 35. 35வது வசனம். And the verse goes, வார்த்தை இப்படியாக சொல்கிறது. The next day he took out 2 denarii and gave them to the innkeeper. அடுத்த நாள் அவரு சில காசுகளை எடுத்து பார்த்து கொள்ளுவரன் கிட்ட அவர் கொடுத்தார். He took some money. Forget the money. I'm not going to talk about the amount, all this thing I'm not going to touch today. But the Lord took some money and gave it to the innkeeper. பார்த்து கொள்ளுவரன் கிட்ட கொடுத்துட்டு and he said, சொல்லுகிறார், and when I return, நான் மறுபடியும் வரும்போது when I return, I will reimburse back. I will reimburse back. நான் மறுபடியும் நான் உன்னை போட்டதை கொடுப்பேன். Reimburse back. I will reimburse you for any extra expenses you may have. நீ கூட இதாச்சும் செய்திருப்பேன் என்று சொன்னா அதுக்கு அத்தனையும் நான் வருகிற மறுபடியும் வரும்போது நான் மறுபடியும் திருப்பி கொடுப்பேன். Somebody shout and say மறுபடியும் வரார். நல்லா சொல்லுங்க, மறுபடியும் வரார். Somebody shout and say coming back. Give a shout and say coming back. இந்த பகுதி வாசிக்கும் போது we know this text taken from the story of good Samaritan. நல்ல சமாரியன் ஓட கதையிலிருந்து எடுக்கப்பட்ட வசனம் என்று சொல்லி நாம் அறிந்தவர்களாக இருந்தோம். We know it very well. Let me go briefly as a shadow taking you all to the story.
ஒரு நிழல போல இந்த கதைக்குள்ளாக சீக்கிரமாக நான் கொண்டு போகிறேன். There's a man walking on the street. forgot which street எங்கே போய் கொண்டிருந்தா அதெல்லாம் விட்டுருவோம். We could not go to look into it. But there's a one man walking on the road, on the street. ஒருத்தன் ஒரு பாதையில் போய் கொண்டிருந்தான். And there was a thief. திருடனுங்க வந்து அவனை அடித்து அவனோட பொருளுங்களை பணங்களை திருடி அவனை பாதி வீராக அடித்து ரோட்டில் போட்டு போயிட்டாங்க. And there was someone who came first, look at him and never help me. ஒருத்தர் வந்தார், பார்த்தார், உதவி செய்யல. ரெண்டாவது வந்தார், பார்த்தார், உதவி செய்யல. மூணாவதா வந்தவரோ ஒரு சமாரியன். அந்த சமாரியன் பார்க்கும்போது அவர் உதவி செய்து தன்னோட கழுதை மேலே ஏற்றிக்கொண்டு, the Bible never mentioned donkey. கழுதுன்னு பைபிள் சொல்ல. but that during the time of Jesus, இயேசுவோட காலத்தில் it was donkey was a common transportation. பொருள்களை கொண்டு போகிறதுக்கும் ஜனங்களை கொண்டு போகிறதுக்கும் people will commonly using a donkey. So he took him and put him upon his donkey and take to the place of safe. பாதுகாக்கிற இடத்துக்கு கொண்டு போய் அந்த இடத்துல விட்டு அவர் சொல்லுகிறார், நோ அதெல்லாம் நடக்காத மூலமாக வீணோ காய போட்டார், மறந்து போட்டார். this thing the Samaritan did. And say அவன் இங்க இருக்கட்டும். But if you are some brother, you are using extra money in order to take care of him, அவனை பார்க்கறதுக்கு நீ மேற்கொண்டு நீங்கள் சில பணங்கள் போடுவீங்கன்னு சொன்னா, நான் மறுபடி வரும்போது I will pay it back. நான் மறுபடியும் கொடுப்பேன். Somebody shout and say coming back. மீண்டும் வருகிறார். Look, the Lord is so amazing that once the Lord saw us, எப்ப நம்ம தேவனோட பார்வையில நாம் தெரிகிறோமோ, எப்ப தேவனோட கண்கள்ல நம்ம தெரிகிறோமோ, oh what God saw her, forever the Lord will watch over us. எப்ப தேவனோட கண்கள்ல நம்ம தெரிகிறோமோ, கடைசி வரைக்கும் அவர் கண்கள் நம்மளை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். God will never stop halfway. தேவன் பாதியில நம்மளை பார்க்கறத நிறுத்த மாட்டார். அதனால தான் தேவன் சொல்லுகிறார், I will come back and I will still watch over him. நான் மறுபடியும் வந்து நான் பார்த்துக் கொள்வேன். Because what the Lord saw you, he will see you and watch over you now and forever. தேவன் ஒரு முறை தேவனோட பார்வையில் நம்ம தெரிந்து விட்டோம் என்று சொன்னா, ஒரு முறை தேவன் நம்ம கண்டாடி வைத்துட்டார் என்று சொன்னா, கடைசி வரைக்கும் தேவனோட பார்வை நம்மளை கண்டு கொண்டே இருக்கும். Oh, that's how beautiful and amazing the love of God, that he will keep watching us and watching us now and forever. Oh, come on, you people, எல்லாரும் கைகளை தட்டி பக்கத்துல அடிச்சு சொல்லுங்க, தூங்காதீங்க. Rejoice, for the Lord is watching us. Somebody shout amen. It's the God that watch me. அவரை பார்க்கிற என்னோட தேவனாக இருக்கிறார். His eyes is upon you now and forever. அவருடைய கண்கள் இன்றும் என்றும் சதா காலம் என்னை பார்த்து கொண்டிருக்கு. That God say, I will keep watching you. I will keep watching you no matter what. So that's why அதனால எப்போதும் நான் சொல்லுவேன், do not worry about the journey, because in the journey God is watching you. நான் போகிற பாதையை நான் கவலைப்பட வேண்டாம். நான் எப்படிப்பட்ட பாதையில நான் போனாலும் என் தேவனோட கண்கள் அல்லவா என் மேல இருக்குது. Because sometimes people are too worried about the journey. சில வேளையில் ஜனங்கள் போற பாதையை ரொம்ப பயந்து போய் ஜாக்கிரதையாக we are calculating the days and the journey which is impossible for us.
நம்ம போகிற பாதைகளையோ வழிகளையோ சில வேளை நம்ம கணக்கிட்டு நியாயப்படுத்தி பார்க்கிறோம். I know it is good to be wise. ஞானமா இருப்பது நல்லது. But on the other hand, the life journey of mine, என் வாழ்க்கையின் பாதையை the Lord already destined. என் தேவன் தீர்மானித்தார். And in that journey, there's so many things will happen. அநேக காரியம் நடக்கலாம். But in everything the Lord promised me something. I will watch you. நான் உன்னை பார்த்து கொண்டு touch somebody and say the Lord is watching you. கடவுள் உங்களை பார்த்து. The Lord is watching me. கடவுளோட கண்கள் நம்மளை பார்த்து கொண்டு இருப்போம் என்று சொல்லலாம். In my down the Lord is there. In my up the Lord is there. என்னோட தாழ்விலும் அவர் இருக்கார், என்னோட உயர்விலும் இருக்கார். And I love the best part of God's watching in this text. இந்த பகுதியில் தேவன் பார்த்த விதம் எனக்கு பிடித்தது என்னன்னு சொன்னா, தேவன் பார்த்தது சுகமா பலமா பணம் வைத்து அந்தஸ்தை வைத்து கோட்டு சுட்டு போட்டுட்டு தலை உயர்ந்து கௌரவமா வர ஒரு மனிதன் அல்ல. The one that God's watch is the one who was in the mat of blood. ரத்த கழிவுல ரத்தமாக இருந்தவன், whose body was unclean. The smell of blood and dirt was upon him. அந்த மனிதன் மேல ரத்தமோ வேர்வையோ துர்நாற்றமும், oh, it was over him. And that man is so weak. அவன் அவ்வளவு பலவீனமாக இருந்தான். He doesn't have anything in his hand even to give the one who helped me. அவனை காப்பாற்றுறதுக்கு கொடுக்கிறது கொடியும் அவனுக்கு ஒன்றுமே இல்லை. He was man without nothing, lying there with no strength. ஒன்றும் இல்லாம, ஓ பலன் இல்லாம, ஓ நடு வாஸ் வீதியில காயத்தோடு ரத்தத்தோடு தரித்துல பலன் இல்லாம எல்லாத்தையும் இழந்து கடக்கிற ஒருவன் அல்லவா தேவனோட கண்கள் பட்டது. So amazing. When you touch a smell will touch you back. சில பேர் புரியுதான்னு தெரியல. ஒரு நாற்றத்தை நம்ம தொடும் போது அந்த நாற்றம் மறுபடியும் நம்மளை தொடும். Are you getting what I'm trying to say? You just need to go and stand beside a smelly place. ஒரு நாத்தமட இடத்துல பக்கத்தில் போய் கொஞ்ச நேரம் நின்றுட்டு நீங்க வெளியே வாங்கல, அந்த நாத்தம் நம்ம மேலேயும் இருக்கும். As you touch the smell will touch you back. We doesn't know where this Samaritan going. இந்த சமாரியன் எங்க போறான்னு நம்மளுக்கு தெரியாது. Just for my imagination, கொஞ்சம் என்னோட சேர்ந்து கனவு கண்டுவோம். Somebody say, let us dream a dream, a good dream. சொல்லுங்க, நல்ல கனவு கண்டுவோம். Imagine this Samaritan wearing nice shirt, ஒரு நல்ல சட்டை போட்டு நல்ல உடை போட்டுட்டு. Obviously அவன் நல்லா தான் உடுத்திருப்பான். Because I know he has some money with him. அவன் கூட காசு இருந்தது. He was not a man of nothing. ஒன்றும் இல்லாதவன் இல்லை. Because he has money until he say,
அவனுக்கு காசு இருக்கு, பொருள் இருக்கு. அதனால தான் அவன் சொன்னா, நான் மறுபடியும் வந்து I will pay back. So this man, the Samaria, the man who has something, ஏதோ உடையவர். No, உங்களை என்னைய படைத்த தேவன் is God of all things. நம்மளை படைத்த தேவன் சகலத்தின் தேவன். But this Samaria stopped, went down and touched the man, the one with the blood and smell. ரத்தமோ துர்நாற்றமோ வீசிக்கொண்டிருக்கிற அந்த மனிதனை தொட்டார், அணைத்தார், தூக்கினார், காயம் போட்டார், கொண்டு போனார். What a love! எப்படிப்பட்ட அன்பு! That God became dirt because of me. என்னால தேவன், he became the dirt, he became the smell. எந்த நீதியில நம்ம இருந்தாலும் அந்த இடத்துல தேவன் நம்மளை வந்து தூக்குற தேவன். நான் oh you all are too, சொல்லுங்களேன், somebody try and say you are too busy, you are not listening. எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில எந்த நிலையில இருந்தாலும் அந்த நிலையில தேவன் வந்து என்னை கரங்கள் குறித்து தூக்கி நிறுத்துறவர். Come on, give a shout of amen. That's a love. That's what God say. When I watch over you, நான் உன்னை பார்க்கும்போது, என் கண்கள் உன்னை பார்க்கும்போது, நீ உன் வாழ்க்கையில பாதையில இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறா, because my eyes is upon you, என் கண்கள் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறனால I will help you. நான் உனக்கு உதவி செய்வேன். I will carry you. I will like you. நான் சுமந்து கொண்டு உன்னை கட்டி அணைத்து உன் காயங்களுக்கு மருந்து போட்டு உனக்கு மறுபடியும் நான் சுகத்தை உண்டாக்குவேன். So you can be sometime as dirty as you never imagined in the life journey that you go. நான் போகிற பாதையில சில வேளையில என்னை எரியாமே, சில வேளையில சில தாக்குதல்கள் நிமித்தமாக my life can be twisted in another way. என் வாழ்க்கை திடீர் என்று சொல்லி வேற விதமாக திருப்பப்படலாம். But the Lord is saying, I still watch over you, and I still love you, and I will still hold you, and I will still pull you up, and I will still hug you. நான் உன்னை தொடுவேன், நான் உன்னை அழைப்பேன், என் கண்கள் உன்னை பார்த்து கொண்டு இருக்கனால நான் உன்னோடு தான் இருப்பேன். Somebody say amen. The love is so great. The love picked him up and brought him to the place of safety. பாதுகாக்கிற இடத்துக்கு கொண்டு வந்தேன். அந்த சமாரியத்தை say, be get it. And if the keeper only பார்க்கிறவர் உனக்காக செலவு பண்ணுவார், do not worry, I will come and pay. நான் வந்து, oh my God, somebody shout and say coming back. நல்ல சொல்லுங்க, coming back. நல்ல சொல்லுங்க, coming back. மீண்டும் வருகிறார். Is it sometime, okay, tune with me in order. Is it sometime did you ever feel not enough with the enough? Okay, கவனமா கேளுங்க. I want you to miss this. Did you ever feel not enough with all the enough? Let me say it in Tamil. இன்னைக்காச்சும் உங்களுக்கு இப்படிப்பட்ட உணர்வு வந்திருப்பா? போதுமானதுல போதுமாக இல்லாம இருக்கிறது போல தோணி இருக்கிறதா? It's a little confusing, right? Not enough with all that I have is enough.
I still feel empty. போதுமானது போல எனக்கு எல்லாம் இருந்தாலும் போதுமாக இல்லாத போல உங்களுக்கு எனக்கு தோல் இருக்கா? You need to go down and touch your heart to get this things to move to you. Sometimes I feel like I got எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும், பட் எல்லாமே இருக்கிறதுல எல்லாமே இல்லாத மாதிரியும் இருக்கும். With everything that I have, I still feel that something is missing. And அந்த போதுமானதுல போதுமாக இல்லை. There's something is still missing in every enough that I have. கிட்ட இருப்பதில்ல. I just feel like, oh God, there's something is not there. As we're talking about this Samaritan guy, the Samaritan குறித்து பேசும்போது, I always remember the Samaritan woman. The Samaritan பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். I love her so much because she never give up. எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவ தோல்வியை எடுத்துக்கிறவில்லை. I know Bible people talk different about her. அவளை குறித்து சில பேர் தவறாக பேசுவாங்க. பிகாஸ் ஷீ மேரிட் டு 5, லிவிங் ஆன் த 6. 5 பேரை திருமணம் பண்ணிட்டா. 6வது ஆளுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறா. அண்ட் 7வது ஆளாக ஆனாங்க இயேசுவை சந்திக்கிறா. யூ ரிமெம்பர் த ஸ்டோரி அட் த well? Can you remember someone? But I love the woman because she never stopped searching for true love. உண்மையான அன்பை தேடுகிறதுல அவன் நிறுத்தல. I got a question for you. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. What you will do when love fails you? அன்பு தோல்வி கொடுக்கும் போது என்ன செய்வீங்க? Keep the answer with you. When love fails you, what you will do? Search for the love. Because man can't be without a love. ஏன்னா மனிதன் அன்பு இல்லாமல் இருக்க முடியாது. Man's heart been created to look for love. மனிதனோட உள்ளம் எப்போது அன்பை தேடிக்கொண்டுதான் இருக்கிறோம். Are you with me, church? என்னோட இருக்கிறீங்களா? Are you with me, those of watching us through this Facebook live? We can't say that you can be by yourself without a love. A man's heart always search for the love. மனிதனோட உள்ளம் எப்போதும் அன்பை தேடும். அதனாலதான் இந்த பெண்ணானவள் when love failed her, she kept searching for love again and again and again and again. மறுபடியும் அன்பை தேடுவர்களாக இருந்தா. Can I tell you, people of God, if your love searches, you will find the love. அன்பை தேடுகிறவங்க அன்பை கண்டடைவோம். A time comes, a right love was waiting for her. சரியான அன்பு அவளுக்காக காத்திருக்கிறது. In fact, I will tell like this. நான் இன்னும் கொஞ்சம் மாற்றி சொல்லுவேன். Either the love, she searched for the love. அவ அன்பை தேடி போகாம அன்பு அல்லவா அவளை தேடி வந்தது. Because அந்த அன்புக்கு தெரியும், she is searching for love. And that time it was eye-opening for her. அப்பா அவ உணர ஆரம்பித்தா that only the love of my Savior is uncomparable love. தேவனோட அன்பு மட்டுமே இணையில்லாத ஒரு அன்பு. And once she got that love, அந்த அன்பை நம்ம பிடிக்கும் போது the rest of the love will be perfected by that love. அந்த அன்பு மற்ற அன்பை புதுப்பிக்கும், பூர்ணமாக்கும்.
And that's why in all the Christian weddings, எல்லா கிறிஸ்துவ திருமணத்திலையும், no, husband and wife, you can be both. கணவரும் மனைவியும் ரெண்டு பேரா மட்டும் இருக்க முடியாது. You need a third person in your marriage. மூணாவது ஆளா ஒரு ஆள் நமக்கு தேவை நம்மளோட திருமணத்துல. is the Lord Jesus Christ. கிறிஸ்துவின் அன்பு. Because அந்த அன்பு மட்டுமே will hold this love and that love together and make a bridge of perfection. நின்று கொண்டு பூர்ணத்தின் அன்பின் பாலமாக அந்த அன்பு உருவாக்க. God's love is amazing, people. கடவுளோட அன்பு அவ்வளவு விசேஷமா இருக்கு. Coming back, மறுபடியும் வர. I begin to ask the Lord and begin to search and search. Go deeper and deeper. நான் கடவுள்கிட்ட கேட்டுக்கொண்டே இருந்தேன். இன்னும் ஆழமா போய் போய் போய். Oh, I was like, God, why you need to leave him and go? விட்டுட்டு போனோம். Why you need to go and come back? போயிட்டு மறுபடியும் வரணும். ஒரு நபர், a person who have do so much for you, எனக்கு அவ்வளோ செய்தவர், who have picked me from the death, ஒரு அழுக்கிலிருந்து என்னை எடுத்து, who have put me in the place of honor, கௌரவத்தின் இடத்துல என்னை உட்கார வைத்து அழைக்க பார்த்தவர். Just I put it this way so that you can understand it easily. This Samaritan has done so much things. இந்த சமாரித்தன் அவ்வளோ செய்திருக்கா. Now you say, I'm going and I'm coming back. நான் போயிட்டு மறுபடியும் வருவேன். The Lord is creating a mystery in our life. சில வேளையில் கடவுள் அவர் மேல நம்மளை மிஸ் பண்ண வைப்பாரா? Sometimes this mystery become good. அவரை மிஸ் பண்ணுறது இவ்விதமாக இருக்கும் என்று சொன்னா அது நல்லதா இருக்குமா? Amazing. அவரை மிஸ் பண்ணுறது, என்னை காப்பாற்றுற வர ஐ மிஸ் a lot. என்னை சேத்திலிருந்து தூக்கினவர ஐ மிஸ் the Lord. எனக்கு உதவி செய்தவர ஐ மிஸ் him so much. எல்லாரும் என்னை விட்டுட்டு போனாங்க, அவர் இருந்தாரு. I miss him. I want to see him again. நான் மறுபடியும் அவரை பார்க்கணும். அவரோட பணத்தை கொடுத்து எனக்கு உதவி செய்தாரு. I miss him. Let me pull back to my second point. மறுபடியும் நான் ரெண்டாவது பாயிண்ட் கொண்டு போறேன். சில வேளையில எல்லாம் இருந்தா, கூடவே இருந்தா, அப்போது எல்லாம் நடந்து கொண்டிருந்தா, ஒருவேளை நம்ம அவரை மிஸ் பண்ண மாட்டோம். இவ்வளோ செய்தவர் திடீர்னு மௌனமா இருந்தா, I want to throw again. இன்னைக்கு நிறைய கேள்வி உங்கள்கிட்ட கொடுக்குறேன். You will hate him, anger over him. அவர் மேல கோபம் கொண்டு அவரை வெறுப்போமா, இல்ல அவரை மிஸ் பண்ண ஆரம்பிப்போமா? Which side that we are standing? எந்த பக்கத்துல நம்ம நிக்கிறோம்? Tell somebody and say, you are in which side? Whether you can choose. எனக்கு நன்மை செய்தவர் இப்ப இல்ல, அற்புதம் செய்தவர் இப்ப பதில் கொடுக்க மாட்டான், என்னோட ஜெபத்துக்கு பதில் வர மாட்டேது. I can choose to hate him and get anger over him. அவர் வேற நான் கோபம் கொள்ளலாம், வெறுக்கலாம். இல்லை என்று சொன்னா இன்னொரு பக்கத்துல இருந்து
என்னை தூக்கி எடுத்தார் அல்லவா, இவ்வளவு நாள் அற்புதம் செய்தார் அல்லவா, இவ்வளவு நாள் ஜெபம் செய்தார் அல்லவா, இப்ப அமைதியா இருக்கிறார். ஐ மிஸ் him. Is there anybody who miss the Lord in the house? இன்னைக்கு மெசேஜ் பண்ணுகிறோம், யார் யாருக்கெல்லாம் மிஸ் பண்றோன்னு. I miss dad, I miss you, I miss him, I miss. But did you miss your Lord who have helped you? எனக்கு உதவி செய்தவரை நான் மிஸ் பண்றேனா? என்னை காப்பாற்றினவரை நான் மிஸ் பண்றேனா? என்னை தகுதிப்படுத்துவரை நான் மிஸ் பண்றேனா? என்னை நேசித்தவரை நான் மிஸ் பண்றேனா? அவரோட பாதையிலிருந்து விலகி வந்து என் பாதையை சரிப்படுத்தினவர், அழகாக்கினவரை நான் மிஸ் பண்றேனா? Are you missing the Lord? We need to miss him, people. In the world that is moving too fast, சீக்கிரம் போகிற இந்த உலகத்துல, we need to miss him. We need to miss our relationship with the Lord. தேவனுக்கும் நமக்கு இருக்கிற அந்த தொடர்பை நம்ம மிஸ் பண்ணலாம். We need to miss coming to the church. இப்பெல்லாம் ஒன்று கூடி சபைக்கு வரணும் என்று சொல்லி, you need to miss that. You need to miss a personal time with the Lord. தேவனுக்கோ எனக்கோ தள்ளிப்பட்ட, oh I miss that. நான் இன்னைக்கோ சொல்லுவேன், I miss the time of my Bible college. என்னோட பைபிள் காலேஜ் டைமை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பிகாஸ் அப்போ என்னோட ப்ரேயர் ஹவர்ஸ் வாஸ் 3, 4, 5 hours. 3 ஹவர்லேருந்து 4 ஹவராக 5 ஹவருக்கெல்லாம் ஜெபித்த ஒரு காலம் பைபிள் காலேஜில் இருந்தது. ஐ மிஸ் தட் டைம் ஸோ மச். அந்த காலங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பிகாஸ் now I can't find the time. And the Lord that was so close with me during that time, I miss him. அந்த நேரத்தை நான் மிஸ் பண்றேன். And I want to sometimes feel God reverse back the time. மறுபடியும் காலங்களை திருப்பினா நல்லா இருக்கும். Then I can have more time with you, God. இன்னைக்கு நிறைய காரியங்கள் செய்கிறோம், but we have the time for the Lord. தேவனுக்கு நேரம் இருக்கா? That we found out, God, I missed you, God. Somewhere or another, ஏதோ ஒரு பகுதியில், ஏதோ ஒரு விதத்தில், I miss you. That is very important, people of God. தேவனை மிஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். Missing symbolize that I have gratitude towards the Lord. நான் ஒரு மிஸ் பண்ணது என்னத்தை காமிக்கணும்னு சொன்னா, என் தேவனுக்கு நான் கனத்தை கொடுக்கிறேன். That my heart has a gratitude. உள்ளம் நன்றியோடு இருக்கு. Because it is he that has helped me. அவர் அல்லவா எனக்கு உதவி செய்தார், அவர் அல்லவா என்னை காப்பாற்றினார், அவர் அல்லவா என் காயத்துக்கு மருந்து போட்டார், அவர் அல்லவா என் தேவைகளை சந்தித்தார், அவர் அல்லவா எல்லாவற்றையும் எனக்காக செய்தார், அவர் அல்லவா எனக்கு பாதுகாப்பு கொடுத்தார். அந்த நன்றி உள்ள will make us to miss him. The heart of thankful, a heart of grateful. நன்றி உள்ளம் of missing. But the Lord is so good. And he say, I will come back. And I'm coming back. நான் மறுபடியும் வருவேன். நான் மீண்டும் வருகிற தேவனாக இருக்கிறேன். I will not just leave you like that. You know, when you call him, he will be there. நான் கூப்பிடும் போது அவர் மறு உத்தரவு கட்டாயம் கொடுப்பார். In my missing, I will find him.
என்னோட தேடுறது இல்ல, நான் கட்டாயம் அவர் கண்டுபிடிப்பேன். Because I search him, he will also find me. நான் அவரை தேடி போகிற வேலையில அவர் அல்லவா என்னை தேடி வருகிற தேவனாக இருக்கிறார். And say, when I come back, I will reimburse back. Oh my God. நான் மறுபடியும் கொடுப்பேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், you have been blessed by the Lord alone. இன்னைக்கு என்னோட ஆசீர்வாதம் பரலோகத்தில் இருந்து வருகிறது. Not my boss, not my family, not my friend. My blessing comes from the Lord. என்னோட ஆசீர்வாதம் அவர்தான். அவர் யாருக்கும் கடனாளி இல்ல. People can help you, but God sent them. ஜனங்கள் உதவி செய்யலாம், அல்லாத ஜனங்களையும் கடவுள் தான் அனுப்பினாரு. I can work and my boss can pay me salary, but my blessing, the salary doesn't help me. My God helped me, the salary to be in my hand. என்னோட சம்பளம் கரத்தில் இருக்கிறதுக்கு உதவி செய்தவர் அவரு. அவர் உதவி செய்யலனா எனக்கு சம்பளமே இல்லை. Nothing. If God doesn't help me, you think you are the savior of your family? குடும்பத்தை நீங்க காப்பாத்துறீங்க நினைக்கிறீங்களா? இல்ல. திடீர்னு நீங்க செத்து போயிட்டீங்கன்னா பக்கத்துல தள்ள அடிச்சு சொல்லுங்க, ஒரு நாள் சாவிங்க கட்டாயம், பயப்படாதீங்க. இல்லைன்னா கடவுள்கிட்ட போவோம். If God granted, we will be taken up to the Lord. When the Lord's come, oh, at the twinkling of the light, கண்கள் மூடி தரகிற வேலையில் we will be with the Lord. I'm happy. But if God delays coming, தேவன் தன்னோட வருகையை தாமதம் அப்பா என்று சொன்னா, bye-bye darling, bye-bye family. So you think you are the hero of the family? You are the savior of the family? நீங்க தான் குடும்பத்தை காப்பாற்ற நினைக்கிறீங்களா? நீங்க தான் குடும்பத்தோட ஹீரோ நினைக்கிறீங்களா? No. It is the Lord who going to take care of them after this. Even now, இப்ப சதா காலம் நம் குடும்பத்தை காப்பாற்றுறவர், போஷிப்பவர், சந்திப்பவர், தப்ப வைப்பவர், உதவி செய்யறவர் என் தேவன். நான் இருக்கிறோன்னு இல்லையோ, God is there to be with them. Because what the blood promise. அதான் கடவுள் சொன்னார், தலைமுறை 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 தலைமுறையால உண்மையா இருப்பேன். It's not about you, it's not about me. It is about the Lord. Say, I'm coming back to show you that it is me, it is I that all the way. In the silence, I will still work things for you. என்னோட அமைதியிலையோ நான் உனக்காக தான் வேலை செய்வேன். But there, I just love sometimes to see my children missing me. சில வேளை என் பிள்ளைங்க என்னை மிஸ் பண்ணுறது எனக்கு பிடிக்கும். No? That's the heart of daddy. அது அப்பா உள்ள. Daddy likes when the children say, I miss you, Papa. அது பிள்ளைகள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். Because it shows that the children having a thankful heart towards the Lord. And the thankful heart, what the daddy is looking for is the blessing of your heart. ஏ உள்ளம் அவரை தேடுகிறது. Let us stand in the presence of God. தேவனோட சமூகத்தில் நின்னவனமாக let us look upon the Lord. Thank you, Jesus. மே பார்க்க ஆசைப்பா, தொட்டு பார்க்க ஆசைப்பா. Thank you, Jesus. Jesus. Lord,
praise you, Lord. I say yeah. Praise you, Lord. Jesus. தொட்டு பார்க்க ஆசையே பார்க்க ஆசையே தொட்டு பார்க்க ஆசையே மகிமையே வாஞ்சையே மகிமையே வாஞ்சையே மகிமையே வாஞ்சையே மகிமையே வாஞ்சையே மகிமையே வாஞ்சையே மகிமையே மகிமையே அக்கினியால் என்னை Thank you, Jesus. அக்கினியிடமாயல்லே மாற்று அனலின்றி வாழ்வதே அனலாக எரிய செய்யுமே செய்து பாடுவா சூழ்ந்து கொள்ளோ எல்லாம் சூழ்ந்து கொள்ளுமே அக்கினியிடமாய் என்னை மாற்றுமே அனலின்றி வாழ்வதே அனலாக எரிய செய்யுமே செய்து பாடுவா மகிமையே வாஞ்சையே மகிமையே வாஞ்சையே மகிமையே வாஞ்சையே மகிமையே மகிமையே மலமீது என்னை இந்த பாடல் பாடுற வேலையில துடியும் அவர் மேலே வாஞ்சை கொள்ளுமா மகிமையின் Let's say, Lord, I miss you so much, God. Jesus. முகமுகமாய் உம்மை பார்க்கவே ரகசியம் பேச வேண்டுமே மகிமையே மகிமையே வாஞ்சையே மகிமையே வாஞ்சையே மகிமையே வாஞ்சையே மகிமையே 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 வாஞ்சையே மகிமையே வாஞ்சையே மகிமையே வாஞ்சையே மகிமையே மகிமையே
கொஞ்ச நேரம் அவர் மேல வாஞ்சை கொள்ளுமா? அவரோட மகிமைக்காக. Lord, I thirst. I miss your glory, God. I miss your touch. உட தொடருத நான் மிஸ் பண்றப்பா. I miss the season where you hold me close and heal me. என்னை பக்கமாக அழைத்து எனக்கு சுகத்தை கொடுத்தீரே. I miss all that, Father. அக்கினியால் என்னை சூழ்ந்து கொள்ளும் Jesus. அக்கினி பிலமாய் என்னை மாற்று. எல்லோருமே அனலின்றி வாழ்வதென்ன வாழ்வு, அனலாக எரிய வேண்டுமே. பருவ மகிமையே மகிமையே வாஞ்சையே மகிமையே வாஞ்சையே மகிமையே வாஞ்சையே மகிமையே மகிமையே மறுபடியும் மகிமையே 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 வாஞ்சையே மகிமையே வாஞ்சையே மகிமையே வாஞ்சையே மகிமையே மகிமையே. எத்தனை நன்மை செய்தார் அளவில் அல்லவா? எத்தனை அதிசயம் செய்தார், எத்தனை முறை காப்பாற்றினார், எத்தனை முறை உதவி செய்தார். The Lord is saying, don't worry, as you miss me, I am coming back to you. நீ என்னை தேடுகிற வேளையில் நான் மறுபடியும் வருகிறேன், உம்மை நோக்கி வருகிறேன். I'm coming back to your family. I'm coming back to your problem. I'm coming back to your need. I'm coming back to your church. I'm coming back to your ministry. I am coming back, God. நான் மீண்டுமாக உன் குடும்பத்துக்கு வருகிறேன், நான் குடும்பமாக உன் தேவைக்குள்ளாக வருகிறேன், நான் மீண்டுமாக உன்னோட வாழ்க்கைக்குள்ளாக வருகிறேன், மீண்டுமாக உன் ஊழியத்துக்குள்ளாக வருகிறேன், மீண்டுமாக உன் சபைக்குள்ளாக வருகிறேன். I am coming back. I am coming back. Oh yes, Lord. Oh, மகிமையே வாஞ்சையே மகிமையே வாஞ்சையே மகிமையே வாஞ்சையே மகிமையே 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 வாஞ்சையே மகிமையே வாஞ்சையே மகிமையே வாஞ்சையே மகிமையே 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 வாஞ்சையே மகிமையே வாஞ்சையே மகிமையே வாஞ்சையே மகிமையே 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 மகிமையே
வாஞ்சையே மகிமையே வாஞ்சையே மகிமையே வாஞ்சையே மகிமையே 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 அப்பா, we miss you, Lord. We miss you, Father. And thank you for saying that you are coming back. நீ மறுபடி வருகிற தேவன். In our missing you come back. In our searching you come back. எங்களோட தேடுகிறதுல மறுபடி வருகிறவர். எங்களோட வாட்சியில மறுபடி வருகிறவர். In fact, no matter what, you are the God that blesses and watch over us. நீரல்லவா எங்களை பார்க்கிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன். Thank you for your words, Lord. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. Pray that the Lord will bless those who have joined us through this social media. The social media மூலமாக எங்களோட இணைந்து உங்களை ஆசீர்வதிங்க. Let the hand of God bless your people. தேவனோட கரம் ஜனங்களை ஆசீர்வதிக்கட்டும். In the name of the Lord we pray. Amen. Be blessed, people of God. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. We see you with our other online ministry. மற்ற எங்களோட ஆன்லைன் மினிஸ்ட்ரி மூலமாக நாங்கள் சந்திப்போம். Thank you so much. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Be blessed. Be blessed. Remember, God's eyes is upon you and He is always coming back God for you. அவரோட கண்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கும். அவர் மீண்டும் மீண்டுமாக உமக்காக வருகிற தேவன். Be blessed. Be blessed. Oh, மகிமையே வாஞ்சையே மகிமையே